வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, சுடலை மாடனுடைய மந்திரசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சுடலை மாடனை சித்தி செய்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு முறை தான் இது. மாடனில் பொறுத்த வரைக்கும் பல வடிவங்கள், பல பெயர்கள் இருந்தாலும் குணங்கள் என்னமோ கிட்டத்தட்ட பார்க்க முடியும்னா எல்லாமே ஒரே அம்சம்தான். ஆனால் அவருடைய அவதாரத்துக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பெயர்கள் நிறையா இருக்குது. ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆலயத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான பெயர்களோட விளங்கப்படுது. அவருக்கான உபசரிப்பும் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபட்டதாகவே இருக்கும். சில இடத்துல சைவ பூஜைகளாகவும் சில இடத்துல அசைவ பூஜைகளாகவும் இப்படி வெவ்வேறு தரமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். சொல்ல போனீங்கன்னா மாட தேவதை மாதிரி ஒரு அதிதேவதை கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவில். அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கவர். ஏன்னா உண்மையிலே இந்த மாடனை வணங்கினவங்களுக்கும் சரி, இல்லை இந்த மாடனை குலதெய்வமாக கொண்டவர்களுக்கும் சரி, அவருடைய ஆற்றல் என்னங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும். எந்த ஒரு மந்திர வேலைகளும் சித்து வேலைகளும் அவர்கிட்ட ஆகாது. சொல்ல போனீங்களாம் அவரை ஒரு குலதெய்வமாகவோ ஒரு இஷ்ட தெய்வமாகவோ நம்பி வணங்கி வர்றவங்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு இடர்கள் சேர்கிறதுக்கு விடமாட்டார். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை தரக்கூடியவர். இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு அந்த ஒரு அமைப்புங்கிறது இருக்காது. அவரை மந்திரத்தால் சித்தி பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். ஏன்னா அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த தேவதையை நம்ம வணங்கி சித்தி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்காக உள்ள ஒரு பதிவு தான் இது. இல்லை சிலருக்கு என்னென்னா வீட்டிலேயே வழிபாடுகள் செய்வாங்க. வீட்டிலையோ இல்லை அவங்களுக்கு அருகாமையிலையோ கூட இந்த மாதிரியான தேவதைகளை வச்சு வணங்குவாங்க. ஆனால் ஒரு சரியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்காது. அது ஒரு பேசக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லாமல் கூட சில இடத்துல இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எது செஞ்சு அவரை நல்லா இன்னமும் ஒரு பேச வைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட இதை பண்ணிக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா இது ஒரு உபாசனை மந்திரம் தான். உபாசனை மந்திரம் எப்படி நம்ம ரொம்ப எப்படின்னா நார்மலாக இருக்க மந்திரத்தை விட உபாசனை மந்திரம் நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே பொறுப்பு வரைக்கும் முழுமையாக அவங்களே கதி அப்படின்னு விட்டுட்டு நம்ம செய்வோம் பாருங்க. இதே மாதிரி தான் இந்த மாடனுடைய மந்திரத்தையும் நம்ம சொல்லணும். அப்போது அந்த தேவதையாகப்பட்டது நம்மளுக்கு சித்தி அடையும். இப்போ இந்த தேவதையை நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளோ வேலைகளை இதை வச்சு செய்யலாம். கூடுமான வரைக்கும் கெடுதலான விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த மாந்திரிகை வச்சு பண்ணக்கூடியவங்களில் ஒரு மாந்திரிகர் இருக்காருன்னா அவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு மாடன் ஒரு காளி இருக்கும். இது முக்கியமாக எவ்வளோ பெரிய மாந்திரிகராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு மாடனும் ஒரு காளியும் அந்த இடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தெய்வம் இந்த தெய்வமாகப்பட்டது. உபாசகரை கைவிட மாட்டார். அவரை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களா, உங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணாதிசயம். சொல்கிற வேலையை சரியாக செய்யக்கூடிய ஒரு தெய்வம், பேசக்கூடிய ஒரு தெய்வம். எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இதை எனக்கு செஞ்சு கொடுத்தாகணும், இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அந்த நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த காரியமாகப்பட்டது வெற்றி கிடைச்சிடும். இப்போ எத்தனையோ ஒரு மக்கள்கள் வருவாங்க. வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு வெல்லாமல் இருக்குது. இந்த காரியம் வெற்றி அடையணும், கண்டிப்பாக அது முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு இவரை பிரயோகம் பண்ணுறது நல்லது. கெடுதலான விஷயத்துக்கு தான் மக்கள் இதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் அதையும் செய்வார், இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. கெடுதலையான விஷயங்களையும் செய்வார். ஆனால் இதெல்லாம் கர்ம விலைகளாக இறுதி நாளையில் அன்னைக்கோ இல்லை நம்மளுடைய வம்சாவளிக்கோ கண்டிப்பாக ஒரு பாதிப்பை உருவாக்கி விட்டு போயிடும். எல்லா வேலைகளும் கொடுக்க அவர் செய்வார், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நம்மளுக்கு கர்ம வினைகளாக அதெல்லாம் கூடும். எவ்வளோ பாவங்கள் செய்கிறோமோ அதெல்லாம் கர்ம வினையாக கூடும். நம்மளுடைய வம்சாவளியே இல்லாமல் போயிடும். அதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சு போயிடும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த தேவதையை சித்தி செய்து வைத்து கொண்டால் நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்த முடியும். அதான் சொல்லுவாங்க, நிகிரக அனுகிரக மாற்றங்களை தரக்கூடியவர். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் செய்யக்கூடியது.
ஆனால் இந்த பூஜையெல்லாம் வந்து நம்ம எப்படி செய்யணும், கடைப்பிடிச்சி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிற தெய்வங்கள் மாதிரியெல்லாம் கிடையாது. மாடனை பொறுத்த வரைக்கும் சிவன் மாதிரி உள்ளவர். சிவபெருமான் வந்து வேண்டுறவங்களுக்கெல்லாம் வரத்தை கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு பழங்காலத்தில் புராண கதைகளே இருக்குது. வேண்டுனாலே வரத்தை கொடுத்துருவாங்க, கொஞ்ச நாள் தவம் பண்ணாலே வந்து நல்லா வந்து கெட்டதெல்லாம் பார்க்காம வரத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அந்த போல் இந்த மாட தேவதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ இந்த மந்திரத்தோட அம்சம் வந்து 1,00,000 உருக்கள் 1,00,000 உருக்கள் கொடுத்தா அந்த மந்திரம் சித்தியாகும் அப்படிங்கிறது தான் விதிமுறை. ஆனால் அந்த 1,00,000 உருவெல்லாம் அவர் வர்ற அளவுக்கு ஐயா இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள்லேயே உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவார். அது உங்களுடைய நன்மை தீமையை பொறுத்து, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பொறுத்து, நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அணுகிறீங்கிறத பொறுத்து அப்படி தான் வந்து இந்த தேவதைகள் வந்து சித்தி அடையும். வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன்னா முழுமையான விஷயத்தை நான் சொல்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் இந்த செயல்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோன்ட்டு சொல்லிட்டு போனோம்னா அது கேட்குறவங்களுக்கு ஒரு முழு பலனை தராது. அதனால தான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். இந்த மாடனை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்கிறதுங்கிறத வழிபாடு செய்கிறதெல்லாம் விட இதை சித்தி செய்து கொண்டு வர்றோம் அப்படின்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இவருக்கு என்ன முதலாக ஒரு படையல் போடுறீங்களோ, என்ன உபசரணையை கொடுக்குறீங்களோ, இறுதி வரைக்கும் அதையே செய்யணும். அப்படி தான் இது விதிமுறைகள்லாம் வரும். இப்போ இந்த பூஜை சித்தி ஆனதுக்கப்புறம் ஒரு சைவ பூஜை ஒன்று போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதே கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும். சைவ பூஜையே போடணும். ஒரு காரியத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீ இந்த வேலைகளை ஐயனே எனக்கு செஞ்சு முடிக்கணும், நான் உனக்காக இந்த பூஜையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டா போதும். அந்த வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பூஜையை போட்டுக்கணும். இல்லை அசைவ பூஜையை கொடுத்து பலிகிளியெல்லாம் கொடுத்து அசைவ பூஜையாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் எல்லா நாளுமே நீங்கள் அந்த அசைவ பூஜையை தான் கொடுத்தாகணும். அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட வரும்போது எந்த ஒரு பிரதிபலனும் மற்ற இந்த ஐயா வந்து நிற்பார். அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளையத்தில் பூஜையில் தான் அவருக்கு அந்த மகிழ்வு. அந்த மகிழ்வுக்காக தான் உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு காரியங்களை அவரை வந்து எடுத்து செய்வாங்க. உங்களுக்கு மட்டும்தான் அந்த தெய்வமும் கட்டுப்படும். உங்கள் குடும்பத்தில் இப்போ 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்படுவாங்க. உங்களுடைய கோரிக்கையை நடத்தி செய்வாங்க. அதனால் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரியான பதிவுகள் யாரும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. என்னோடய அனுபவத்தில் உள்ள முறையை தான் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கும் இந்த பூஜையெல்லாம் நான் முதல்ல 2வது சித்தி செய்தது இந்த மாடனுடைய சித்தி முறை. நான் நிறைய மந்திரங்கள் சித்தி அடைஞ்சிருந்தாலும் இந்த 2வது முறையாக இந்த மாடனை சித்தி அடைஞ்சு இந்த பூஜையெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். செஞ்சும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 1,00,000 முறை விஷயங்கள் தான். ஆனால் எனக்கு வந்து 1,00,000 ஆகலை. ஒரு குறுகிய நாளில் அதான் சொல்கிறேன்னு ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளேயெல்லாம் எனக்கு சித்தி அடைஞ்சிருச்சு இந்த தேவதையாகப்பட்டது. அது நம்மளுடைய உருக்கத்தை பொறுத்து இருக்குது, நம்மளுடைய திடகாத்திரமான ஒரு நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. இவன் இடத்துக்கு போனோம்னா இவன் வந்து எப்படி இருப்பான், நடந்துக்கிடுவான், இவனோட வழி எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த தேவதையை நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேவதை நம்மளை பிடிச்சிருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். நம்ம அந்த தெய்வத்தை சித்தி பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு முன்னாடியே இவ்வளோ இடத்துல நம்ம போகணும்னா அந்த தேவதையே நம்மளை வந்து உறுதிப்படுத்தி வச்சுருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு வெகு விரைவாக நடக்கிறது. இப்போ அந்த மந்திர விதிமுறை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 1,00,000 முறை உரு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை. ஆனால் அந்த 1,00,000 முறையெல்லாம் ஆகாது, வெகு விரைவாக நடக்கும். இந்த பூஜையை எப்படி செய்யணுங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்குவோம். இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் இந்த பூஜைக்கான உபகரணங்கள்னு பார்க்க முடியல. இந்த தெய்வத்துக்கு உருவத்துக்கு எந்திரம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு மர உருவத்தில் தான், அதாவது எட்டி மரம் இருக்குல்ல, எட்டி மரம், அந்த எட்டி மரத்தில் ஒரு கட்டையை கொண்டாந்து கொடுத்து ஒரு ஆண் உருவமாக உருவமைச்சிக்கணும். ஒரு ஆண் பாவைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆண் உருவத்தை வடிவமைச்சிக்கணும். அந்த மாதிரி கொண்டாந்து அந்த எட்டி பொம்மையை கொண்டாந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு அபிஷேகம். ஃபஸ்ட்டு இந்த பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அபிஷேகம் செஞ்சு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அந்த உருவத்துக்கு ஒரு மல்லிகை பூக்களை கொண்டு அலங்கரித்து அதுக்கு மேலே தான் நம்ம அந்த மந்திரத்தை கொடுக்கணும். அந்த உருவத்தை அமைச்சு வச்சுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பூஜை முதல்ல வந்து என்னென்னா ஒரு அர்ச்சனை மந்திரம் மாதிரி சும்மா நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லி நீங்கள் செய்யலாம். இந்த இப்போ நம்ம கொடுக்குற மந்திரத்தை அன்னிலமா ஓம் சுடலை மாடா போச்சு அப்படின்னு சொல்லலாம்.
நீங்கள் எந்த ஒரு மாடனை வந்து பிரயாசப்படுறீங்களோ, சுடலை மாடன்லேயே எத்தனையோ இருக்குது. சுடலை மாடன், தலவாய் மாடன், வண்ணார மாடன், ஏவல் மாடன், அந்தி மாடன், சந்தி மாடன், இப்படி மாடன்லேயே எத்தனை பிரிவுகளும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாடனை வந்து ரொம்ப மனதளவில் பிடிக்குமோ அந்த பேரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். போற்றி சொன்னாலே போதும், வேறு ஒன்றும் பெருசாக இது கிடையாது. ஓம் சுடலை மாட சுவாமியே போற்றி, இந்த மாதிரி ஒரு 30 முறை சொல்லி முடிச்சுட்டு கையில் இருக்க கொஞ்சம் பூவை எடுத்து இந்த ஒவ்வொரு தடவை போற்றி சொல்லும் போதும் அந்த சுவாமியோட பாதத்தில் விழுகிறது மாதிரி சின்ன பொம்மையாக செஞ்சால் போதும். ரொம்ப பெருசெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு காலடி அளவுக்கு செஞ்சால் போதும், அரை அடி அளவுக்கு செஞ்சால் போதும். ரொம்ப பெரிய பாவைகள்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சு இந்த பூஜையை முறைப்படி செஞ்சு முடிச்சுட்டு அதற்கு மேலே இந்த மந்திரத்தை, நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை கொடுக்க ஆகணும். இந்த வழிபாடு செய்யக்கூடிய நாளில் நாம் வந்து வேறு எந்த ஒரு கெடுதலான சிந்தனைகளுக்கும் போகக்கூடாது. இந்த பூஜை முடிகிறது வரைக்கும் அவர்கிட்ட வேறு எந்த ஒரு கோரிக்கையும் நம்ம வச்சிடக்கூடாது. எனக்கு இந்த காரியம் ஆகணும், அந்த காரியம் ஆகணும். இந்த பூஜை முடிகிற வரைக்கும் அவர்களிடத்துல வேறு எந்த ஒரு வேண்டுதலுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமலேயே இந்த பூஜையை இங்கே கடைசி வரைக்கும் செஞ்சு வரணும். அதாவது விடிய கால பொழுதில் இழந்திருக்கணும், குளிச்சுட்டு வந்ததோட ஒரு 108 உரு, ரொம்பலாம் கிடையாது, ஒரு 108 உரு கொடுத்தா போதும் இந்த மந்திரத்தை வச்சு. காலையில் சாயங்கால பொழுதில் அதே போல் குளிச்சுட்டு வந்து ஒரு 108 உரு. ராத்திரி பொழுதில் தான் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைக்கு பலனே கூடுது. ஏன்னா இது வந்து 3 காலமாக செய்யக்கூடிய பூஜை முறை. இரவு நேரத்தில் ஒரு 11 மணிக்கு மேலே அதே போல் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பூஜையில் உட்காந்துடணும். பூஜையில் உட்காந்து அது வந்து எண்ணிக்கை கணக்கெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அந்த பூஜைக்கு மட்டும் இரவு பூஜையில் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி பூஜையை பண்ணுங்கள். இந்த காலை நேரமும் மாலை நேரமும் செய்யக்கூடியதுக்கு மட்டும் உரு கொடுக்கறதுக்கு ஒரு கணக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கணக்குக்கே தேவை கிடையாது. ஏன்னா விரைவாக செயல்படக்கூடும். நீங்கள் இந்த ஒரு எண்ணிக்கையும் பார்க்காமலே கூட வேணாலும் செய்யலாம். செஞ்சாலே அதுவும் ஒரு நல்ல பலன் தான் கிடைக்கும். நான்லாம் வந்து எண்ணிக்கையே பார்க்கவில்லை. நான் கொடுத்தவங்களுக்கும் சித்தி அடைஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணிக்கையெல்லாம் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வேண்டாம் எண்ணிக்கைக்கு ஒரு மாலை ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் துளசி மணி மாலை வச்சு பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து இந்த அச்சாரம், இந்த மந்திர உருக்களுக்கு வந்து 108 கொண்ட துளசி மணி மாலையை வச்சுக்கிட்டு எண்ணிக்கைக்கு ஒரு கொடுக்கலாம். இல்லை 54 இருக்கக்கூடிய துளசி மாலையை வாங்கினீங்கன்னாலும் கூட 2 முறையாக எண்ணும்போது அது 108ங்கிற தோரணைக்கு வந்துடும். அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. இதை வந்து காலையும் மாலையும் எண்ணிக்கை கணக்கில் விட்டுட்டு இரவு நேரத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணிக்கைக்கு நீங்கள் போக வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, அது உங்களுடைய பூஜையை, உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல் இந்த பூஜையை விரிவுபடுத்திக்கிறது உங்களுடைய அமைப்பு. இது போல தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சு வாங்க. இந்த பூஜைக்கு நம்ம படைக்கிறோங்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. அதாவது வெற்றிலைப்பாக்கு, சூடஞ்சாம்பிராணி பற்றி ஒரு ஏதாவது முடிச்சுன்னா ஒரே ஒரு பல வகையை மட்டும் வைங்க. ரொம்பலாம் பெருசாக எல்லாம் எதை செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா இதை நீங்கள் தினசரியும் 2 வேளை 3 வேளை கடைப்பிடிச்சி செய்ய போகிறீங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா நாளுமே எல்லா நேரத்துலையுமே நீங்கள் அவருக்கு தேவையான பொருளை கொடுக்க முடியாது. அதனால் நார்மலாக வெற்றிலைப்பாக்கு, சூடஞ்சாம்பிராணி, பத்தி, தேங்காய், பூப்பழம் இது இருந்தால் போதும். ஒரு அர்ச்சனைக்குள்ள ஜாமான் கொண்டாந்து வச்சுட்டு ஒரு தீபத்தை ஒன்று போட்டு வச்சு நீங்கள் வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க. அவருடைய அனுகிரகம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் முழுமையான படையல்களை போட்டு வழிபாடு செய்யலாம். இதில் 3 முறையாக இருக்கும் நம்மள்கிட்ட வந்து அவங்க அன்றது. அதாவது அதை தான் மந்திர சித்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3 வகையாக இந்த தெய்வம் நம்மளுக்கு அமைப்பை கொடுக்கும். ஒன்று பிரசன்னமாகிறது. இது வந்து இதுதான் இருக்கிறதுலே முதன்மையான ஒரு விஷயம், பிரசன்னமாகிறது. 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அசரீதியாக உள்ளுக்குள்ளேயோ அல்லது வெளிப்புறத்தில் இருந்தோ நம்ம காதில் கேட்குறபடி நம்மளுக்கு கூட பேசக்கூடியது. அதாவது உருவம் எதுவுமே இல்லாமல் வெறும் வார்த்தையாலேயே நம்மள்கிட்ட பேசக்கூடிய முறை. 3வது முறை என்னன்னு கேட்டிங்கன்னா உடலில் வந்து அணுகிறது. தன்னுடைய உடலில் சாமி வந்து இறங்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அணுகி வாக்கு சொல்லும். இந்த 3 நிலைகளில் எந்த நிலையிலனாலும் உங்கள்கிட்ட வந்து அணிஞ்சிருவாங்க. இதுதான் அதோடைய சித்தி. வேறு வகையில் எல்லாம் சித்தியை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஒன்று பிரசன்னமாகிறது, ஒன்று வார்த்தைகளாக நம்மளோட இடத்துல பேசக்கூடியது, 3வது வந்து உடலில் வந்து அணுகி வாக்கு சொல்லக்கூடியது. அது நம்மளுக்கு தேவையான போது வா அப்படின்னா தானாகவே உடம்புல வந்துடும். அந்த உடம்புல வந்து தான் நம்ம அந்த கோரிக்கைகளெல்லாம் செய்யணுமான்னு அதெல்லாம் கிடையாது. நீங்கள்
ஒரு இடத்துல நிலைப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் உனக்கான பூஜைகள் வழிபாடுகள் உனக்கு செய்கிறான் அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்தி வச்சுக்கிட வேண்டியது தான். வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வழிபாடை ஒரு கோரிக்கையை சொல்லிவிட்டு அதை நிறைவேறினதுக்கு அப்புறம் அதே இடத்துல நீங்கள் பூஜையை போட்டுடலாம். இப்போ அந்த மந்திரங்கள் எல்லாமே வீட்டில் இருந்து செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருந்து செய்கிறத விட வீட்டுக்கு வெளிப்புறத்தில் செய்கிறது உத்தமமான ஒரு விஷயம். சொல்ல போனீங்கன்னா வீட்டை விட்டு தூரத்துலேயும் ரொம்ப தூரத்துலையெல்லாம் போய் செய்ய முடியாது. இரவு பூஜை வேணால் தனிப்பட்ட இடத்துல போய் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி காலை நேரத்தில் அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தொலைவுக்கெல்லாம் போக முடியாது. அதனால் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு தனி இடமாக உருவாக்கி வச்சுக்கணும். ஏன்னா இந்த பூஜையெல்லாம் ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஆலயம் வச்சுருப்பாங்க, இல்லை அதுக்குன்னு ஒரு பூஜைக்குன்னு தனியாக ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பூஜைக்கெல்லாம் இறங்குவாங்க. மொத்தத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நார்மலாக செஞ்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த முறை வந்து ஒத்து வராது. ஏன்னா அவங்க குடும்ப சிந்தனையில் ஒரு சம்பாத்தியம் போக்குவரத்துன்னு ஒரு தொழிலாக ரீதியாக போகக்கூடியவங்களுக்கெல்லாம் இதை வந்து கடைப்பிடிச்சி செய்ய முடியாது. இதே வழியில் பின்பற்றி வந்துட்டாங்க, தெய்வமே கதின்னு வர்றவங்களுக்கு மட்டுமே தான் இந்த காரியமாகப்பட்டதெல்லாம் ரொம்ப எளிமையாக வெற்றியும் அடையும். அவங்களுக்கு தான் வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் இருக்காது. முழுக்க இதிலேயே அவங்க பயணத்தை செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதை வந்து சித்தி அடைகிற வரைக்கும் வேறு எந்த தேவதையும் நாடிடாத அளவுக்கு இருக்கணும். இது 2வது விஷயம். இவரை வந்து நீங்கள் சித்தி பண்ணி முடிக்கிற வரைக்கும் இவர் தான் என்னுடைய தெய்வங்கிற மாதிரி இவரே உருகி இவரையே தான் வழிபாடு செய்யணும். அவருடைய சிந்தனையிலே தான் இருக்கணும், இந்த மாணவனுடைய சிந்தனையிலே தான் இருக்கணும். இதுபோல் செய்து வந்தால் இந்த தெய்வமாகப்பட்டது எவ்வளோ விரைவாக நம்ம இடத்துல முடியாந்து நிற்கணுமோ வந்து நிற்கும். அது பிரசன்னமாகவோ இல்லை உடலில் ஏறியோ எந்த வகையில் வந்தாலும் நம்மளுக்கு மந்திரம் சித்தி அடைந்து விட்டது. அதற்கு மேலே அவரோட பேரை சொல்லி இந்த காரியம் எனக்கு நடக்கணும் ஐயா, செஞ்சு கொடுங்க ஐயான்னா கச்சிதமாக அந்த காரியம் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துரும். அதை வச்சு நல்ல காரியங்கள் எவ்வளவு வேணாலும் தாராளமாக செஞ்சுக்கலாம். சரி, இப்போ அதற்கான மந்திரம் நான் கொடுக்குற பார்த்துக்கிடுங்க. ஹரி ஓம் நமோ அகோர மாடா ஓங்கார மாடா பகவதி புத்திரா சத்ரு நாசனா வீராதி வீரா சுடலை மாடா ரீம் ரீம் சவ்வும் கிளியும் வம் ஐயும் கிளியும் வா வா வாசல் காத்தவனே. இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கிடுங்க. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாராலையும் முடியாது. இதை வந்து முயற்சி செய்து நம்ம பண்ணிடணும்னு நினச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தெய்வத்தை சித்தி ஆகிடும். இந்த தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக வல்லமையை தரக்கூடியது, உடனே வந்து சித்தி அடையக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விறுவிறுப்பாக உள்ள தேவதை. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா நிதானமாக முடிவை எடுத்து இந்த தேவதையை சித்தி அடைய வைக்கலாமா என்னமான்னு பார்த்துக்கிடுங்க. அப்படி சித்தி அடைய வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இறுதி நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய முறைகள்லாம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கான வேலைகளையும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. சொல்ல போனீங்கன்னா நீங்கள் அவருக்கு அடிமை, அவர் உங்களுக்கு அடிமை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. இந்த உபாசனை பண்ணிட்டீங்கனாலே வேலை முடியுது. குடும்பம் வரைக்கும் அவரை வந்து தனிப்பட்ட முறையில் வச்சு வணங்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதனால் ஒரு அம்பாளை வச்சு நீங்கள் வணங்குறீங்க ஏற்கனவே அப்படின்னா அந்த அம்பாளுக்கு எதிர்ப்புறத்தில் வச்சு 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி விட்டுடுங்க. அது அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்புகளுங்கிறது அதிகம் இருக்காது, குறையும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சிங்கன்னா ஒரு சில நாட்கள் நீங்கள் அவருக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்கல அப்படின்னா அவருக்கான பூஜைக்காக உங்கள் இடத்துல வந்து கேட்குறதுக்கோ ஒரு உரிமையாக ஒரு தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கோ நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு தாயோட பாதுகாப்பில் அவர் இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதனால் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா பகவதியோட பிள்ளை, மணப்பேச்சியோட பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெண் தேவதைகளுக்கு அருகாமையில் இந்த தேவதை இருந்துச்சுன்னா அது வந்து அந்த தேவதையோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய ஒரு உபத்திரங்களோ பிரச்சனைகளோ எதுவும் வராது. நீங்கள் தன்னிச்சையாக மடனை மட்டும் வச்சு செய்யணும் அப்படின்னு செய்கிறீங்கன்னா எல்லா நாளுமே அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணும். மாதத்துக்கு ஒரு 2 முறை 3 முறைனாலும் ஏதாச்சும் ஒரு ஏவுதல், நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த விஷயங்கள், இந்த நபருக்கு இந்த விஷயத்தை முடிச்சு கொடுங்க, இதனால் உங்களுக்கு ஒரு பூஜையை படையில் போடுறேன் அப்படின்னு ஒரு வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. அப்படி அதை கொடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்கும், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கேட்கும் எனக்கு இது வேணும் அப்படின்னு. அது எல்லா நேரத்துலையும் உங்களால் செய்ய முடியுமா முடியாதாங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க.
இதெல்லாம் வந்து யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாடன்கிற தேவதைங்கிறது வந்து வழிபாட்டு தெய்வமாக சுடலை மாடன் அப்படின்னு கோயிலாக வச்சு கும்பிட்றதெல்லாம் வந்து அது ஒரு முறைகள். அதெல்லாம் வந்து குடியேறினது, ஒரு ஊரை காக்க மக்களை காக்கன்னு வந்து குடியேறினது. ஆனால் நீங்கள் சித்தி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும், உங்களுடைய வார்த்தைக்கு மட்டும் அது வந்து கட்டுப்படக்கூடியது. அப்படி இருக்கிறதுனால முழு உரிமையும் உங்கள்கிட்ட தான் காட்டும். அதற்கெல்லாம் நீங்கள் தயாரான நிலையில் இருந்தால் இந்த தேவதையை நீங்கள் தாராளமாக சித்தி செய்து வைத்து கொள்ளலாம். எவ்வளோ வேலையானாலும் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு பார்க்கலாம். அப்படி உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து மெனக்கிடவே வேண்டியதில்லை. ஏன்னா அதை வந்து இடைப்பட்ட நாள்லாம் அது கேட்கக்கூடிய விஷயங்களை உங்களால் செய்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா நீங்கள் அதை செய்யாதீங்க. இல்லை ஏற்கனவே ஒரு பெண் தேவதையை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த தெய்வதையோக்கு எதிர்ப்புறமாக இந்த தெய்வத்தை வச்சு முழு கட்டுப்பாட்டையும் முழு பொறுப்பையும் அந்த தேவதைகிட்ட ஒப்படைச்சிட்டா நீங்கள் ஏதாவது உங்களுக்கான ஒரு தேவைகள்னால் முதல்ல இந்த தேவதைகிட்ட சொல்லிவிட்டு ஒரு பழத்தை வெட்டி விட்டு எனக்கு அந்த காரியத்தை செய்து முடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி அந்த தேவதைகள்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவராக தன்னிச்சையாக இந்த ஒரு செயல்பாடையும் செய்ய மாட்டார். உங்கள்கிட்ட வந்து அந்த தெய்வத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா தாய்க்கு கட்டுப்படக்கூடியவர் இந்த மாட தேவதைகள். அது எத்தனை பேர்களுடைய மாடனாக இருந்தாலும் சரி தாய்க்கு கண்டிப்பாக கட்டுப்படுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு முறையை பின்பற்றுங்க. பாருங்கள், வேறு எதுவும் இந்த பூஜைகள் சார்ந்தோ இல்லை இந்த தேவதைகள் சார்ந்தோ எதுவும் ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லைன்னாலும் என்னுடைய சேனலில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து கூட கேட்கலாம். எப்படி எங்கனாலும் பார்த்து ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கு மேலே செய்யுங்க. தகுந்த ஒரு ஆசான் அவங்களுடைய அனுகிரகத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. அதாவது ஒரு குருமார்கள் வழியில் தெரிஞ்சவங்க வந்து உபதேசித்து செய்யக்கூடிய முறைகள் இதெல்லாம். நீங்களாக எடுத்தவங்க ஒருத்தவொன்னே செஞ்சிட வேண்டாம். இப்போ நான் தான் சொல்கிறேங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து முழு முயற்சிகள் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுடைய அனுபவத்துலேயும் நீங்களும் கொஞ்சம் பரிசோதித்து பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய குருமார்களையும் கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு குரு இருக்கிறாங்கன்னா குருக்கள்கிட்டையும் கலந்துக்கிட்டு இந்த வேலைகளை தாராளமாக செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் விதி அமைப்புக்கு கர்மாவுக்கு முன்ன பின்னங்கிறது இருக்கும். எனக்குங்கிறது ஒரு 10 நாளுக்குள்ளே சித்தி ஆணிச்சுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இதே எடுத்து செய்கிறவங்களுக்கு 1 மாதம் ஆகலாம், 48 நாள் ஆகலாம். அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி முன்ன பின்ன ஆகும் முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா என்னுடைய அமைப்புங்கிறது வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய அமைப்பு வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் எதையுமே நான் சொல்கிறது போலேயே தான் நடக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுடைய கால நேரத்தை பொறுத்து உங்களுடைய கர்மாக்களை பொறுத்து தான் இந்த காரியங்கிறது முன்னும் பின்னும் அமையலாம். அதனால் தெரிஞ்சு செய்கிறது தான் எல்லாத்துலேயும் ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க. மேலும் ஒரு நல்ல ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.